ஹாய் guys, இட்ஸ் மீ. நான் உங்களை கேட்டிருப்பேன். நம்ம கார் டெலிவரி எடுத்தாச்சு. நேற்று செப்டம்பர் 23 எஸ்டர்டே தான் டெலிவரி எடுத்தேன். காலைல 10 o'clock சம்திங் இருக்கும். டெலிவரி எடுத்தாச்சு. அந்த காரில் உட்காந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன கார்னு பார்த்தீங்கன்னா XL6 எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஃபிட்டிங்கு போய்கிட்டு இருக்கேன். சில ஃப்ளோர் மேட்டு, அப்புறம் லைட்டிங்ஸு, சில ஃபிட்டிங்ஸ் இருக்குது. அது என்னென்னு ஃபிட்டிங் முடிச்சுட்டு சொல்கிறேன். ஃபிட்டிங் போய்ட்டு டெலிவரி ரொம்ப பெருசாலாம் எடுக்கலை, சிம்பிளாக தான் எடுத்தேன். அதை கிளிப்ஸு இப்போ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ டெலிவரி ஃப்ரெண்ட்ஸோடலாம் போய் ரொம்ப இடம் இருக்கல. நானும் என் சித்தி, எங்கள் அம்மா 3 பேர் மட்டும்தான் போய் சிம்பிளாக எடுத்துகிட்டு அப்படியே போய் கோவிலில் போய் சாமி கும்பிட்டு மதுரை வந்தாச்சு. இப்போ ஃபிட்டிங் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். என்னென்ன ஃபிட்டிங் முடிச்சுட்டு சொல்கிறேன். இப்போயே சொன்னால் அது போயிடும். கார் ஃபிக்ஸிங் அக்சசரிஸ் ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சொக்கிக்குளம்ல இருக்குது. சின்ன சொக்கியில் கரெக்டாக பூமா ஆஸ்பத்திரி பக்கத்தில் சொன்னாங்க. அங்கே தான் போயிட்டு இருக்கேன். சிம்பிள் ஃபிட்டிங்ஸ் தான், ரொம்ப பெருசாக இல்லை. மெயினாக அதில் எனக்கு பிடிச்ச ஒருத்திங் அதை மாட்டணும் அப்படின்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருக்கேன். பட் பழைய காருக்கு ஃபிட் பண்ண முடியல. இப்போ புது காரில் ஃபிட் பண்ண போகாத. ரொம்ப நாள் கழிச்சு கார் ஓட்டேன். வச்சிருந்தது சின்ன காரு, இப்போ பெரிய கார் ஆகிட்டேன். நெக்ஸ்ட் மந்த் இஎம்ஐ வேற இருக்கு கட்டணும். லோனில் தான் கார் வாங்கியிருக்கேன். ரெடி கேஷுக்கு அமௌண்ட் இல்லை, அது பைக்குக்கே போயிடுச்சு. ஸோ கார் வந்து லோனில் தான் வாங்கியிருக்கேன். கார் டெலிவரி எடுத்தாச்சு கைஸ். நேற்று கொடுத்தேன், செப்டம்பர் 24 நேற்று கொடுத்தேன். இன்றைக்கி ஈவினிங் தான் முடிஞ்சு. பட் மதுரையில் சரியான மழை, அதனால் ஏர்லியாக எடுக்க முடியல. இப்போ தான் போய் டெலிவரி எடுத்தேன். இருட்டில் எவ்வளோ தெரியுதுன்னு தெரில. பட்டு எனக்கு பிடிச்ச ஆம்பிலைட் இது ரொம்ப நாள் மாட்டணும்னு ஆசை. இதுதான் நான் சொன்னது, மாட்டிட்டேன். சூப்பராக இருக்குது. நேராக வீட்டுக்கு தான். ஃபிட்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு காய்ஸ். நீ நெக்ஸ்ட்டு ஒர்க்கு தான். ஆம்பியன் லைட் தான் என்ன, இந்த ஆப்பிள் ஃபோனுக்கு சூட் ஆகலை. ஆப்பு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கிட்டு அதுதான் இன்ஸ்டால் பண்ணணும். ஆண்ட்ராய்டு தான் சூட் ஆகும், கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டாங்க. அவங்களுக்குமே தெரில ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது. அதனால் நாளைக்கு ஆண்ட்ராய்டு வாங்கிட்டு அதில் என்னன்னு போட்டு பார்க்கணும். ஊரிப்பாளையம், ரெஸ்ட் இன் பீஸ் பாளையம் மாதிரி ஆயிடுச்சு. 2 பக்கம் இடிச்சிட்டேன். நீ என்னைக்கு பாலம் போட்டு ரோடை போட்டு இதெல்லாம் சரி பண்ணுறது. ஹோட்டல் நார்த்து கேட்டையே காணாம். கேட்டையே காலி பண்ணிட்டேன். கிட்ட அமெரிக்கன் காலேஜும் கேட்டை காணாம், எல்லாத்தையும் இடிச்சிட்டேன். இந்த பிரிட்ஜ் எல்லாம் போட்டு ரோடெல்லாம் போகிறதுக்கு 1 வருஷம் ஆகுமோ 2 வருஷம் ஆகுமோ. லைட்டு விட்டு எரியுவாங்க. ப்ளூ எரியுது, கீழே க்ரீன் எரியுது. அந்த ஆப்பு கரெக்டாக ஈஸியாக எரியும். பட் அது என்ன ஆப்புன்னு தெரில. சரி, ஆப்பு தெரியுது, பட் ஐஃபோனுக்கு சூட் ஆகல, iOSக்கு. ஆசா புதுக்காரா, யாரும் தட்டிடாங்கடா. நானே புயாம்பியா ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கேன். இதை எடிட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு
நாளைக்கு தான் போஸ்ட் பண்ணுவேன். செப்டம்பர் 26 நாளைக்கு தான் போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா பழைய வீடியோ எல்லாம் ஜாயின் பண்ணுவது நான் ஆக்சுவலி நேற்றே முடிஞ்சுன்னு நினச்சேன், பட் டிலே ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் சேர்த்து நாளைக்கு தான் போஸ்ட் பண்ணணும். ஆக்சுவலி நம்ம செரா சொல்ல மறந்துட்டேன், நம்ம செராவோட ரைட் ஹேண்ட் கார்டை ப்ரோக் ஆகிடுச்சு. நேற்று டிராஃபிக்கில் இன்னொரு வண்டி சைடில் லெஃப்ட் ஹேண்ட் தட்டி வண்டி ரைட் சைடு சாஞ்சி ரைட் ஹேண்ட் கார்டு வந்து டேமேஜ் ஆகி உடஞ்சிருச்சு சில ஸ்க்ராட்சோட. அதுக்கு வேறு ஃப்ரெண்டுகிட்ட தான் கேட்டிருக்கேன், ஆர்டர் போட சொல்லி அவன் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு இருக்கான். அது வேறு சங்கடம் வச்சு, பட்டு இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சில ஃபிட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு நேற்று அந்த வண்டி விழுந்ததும் அப்படியே எப்படி சொல்ல வேர்டே இல்லை, அந்தளவுக்கு ஒரு மாதிரி பெயின் ஆயிடுச்சு. ஐயோ போச்சே அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் சூப்பர் பைக்கு, நம்ம ட்ரீம் பைக் வாங்கி இப்படி தட்டி டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட்டு ஏதோ கெட்ட நேரம், அதான் கெட்ட நேரம் எடுத்துகிட்டு போக வேண்டியதை, வேறு என்ன செய்ய. பட் எனிவே ஹேண்டில் கார்டோட தப்பிச்சிருச்சு. மத்தபடி வண்டியோட பாடியில் எந்த டேமேஜோ ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை, அது வரைக்கும் சேஃபு. ஹேண்டில் கார்டு தான் கரெக்டாக அந்த ஹேண்டில் ஆக்சிலேட்டர் த்ராட்டில் கிட்ட அது கரெக்டாக ப்ரோக் ஆகி உடஞ்சிருச்சு, கட் ஆயிடுச்சு. தென் இது கீழே கிராஸ் கார்டு தாங்கிடுச்சு, வண்டியில் டேமேஜ் எதுவுமே இல்லை, அது மட்டும்தான் கட் ஆயிடுச்சு. அது ஃப்ரெண்டுகிட்ட கேட்டிருக்கேன், ஃபாரினில் இருக்கேன், நான் ஷோரூமில் போய் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன்டா அப்படின்ட்டு. நானும் இங்கே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது அதுக்கு வந்து சூட்டபுளாக ஒரு ஹேண்ட் கார்டு வாங்கி மாட்டணும். ஏற்பட்ட செலவு இருக்குது இந்த நேரத்தில். இப்படி உடஞ்சது என்ன சொல்லணுன்னு தெரியல. ஏன்னா அது உடஞ்சதை விட செலவை விட எனக்கு அது உடஞ்சதை ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது அப்படின்னு தட்டி விட்டுட்டு அவன் போயிட்டான். ஒன்றும் சொல்லவும் முடியல, அவனையும் சின்ன செய்ய விட்டுட்டேன் போ அப்படின்னு. ரைட்டு, எல்லாம் கெட்ட நேரம் தான்.